ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். சினிமாவுக்கு போயிட்டு வந்து குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின சேதுவோட அம்மா ப்ளீஸ் சவுண்டை குறைங்க, பெரியப்பா முழிச்சிட போகிறான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதில் சாவித்திரி கொஞ்சம் மனம் இறங்கி 2-3 பாயிண்ட்டை குறைச்சி வை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பித்ததும் எதுவும் சொல்ல முடியாமல் சேதுவோட அம்மா ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ராஜாங்க ஏகப்பட்ட கடுப்போடு சண்டை செய்ய தயாராக இருக்கார். சேதுவோட அம்மா தான் அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. காலையில் அந்த வீட்டு ஆண்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க ஈஸ்வரி வீட்டுக்காரர் ஏமா அந்த கறிக்குழம்பை ஊற்றுங்கிறாரு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம் தானே, எப்படி கறிக்குழம்பு வந்துச்சுன்னு கேட்குறாரு. சாவித்திரி தான் சமைச்சான்னு சொல்ல டைனிங் டேபிளில் இருந்ததை எல்லாம் ராஜாங்க விசிறி அடித்து சாவித்திரியை கூப்பிட்றாரு. ஈஸ்வரி அன்கோ எல்லாம் அவருக்கு முன்னாடி ஆஜராக என்னுடைய சட்டத்திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லை வெளியில் போங்கன்னு ராஜாங்கம் கண்டிப்பாக சொல்லிடுறாரு. ஒருத்தி தெரியாமல் பரீட்சை எழுதி போயிருக்கா, அவளை நீங்களும் டாக்டர் ஆக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவளை டாக்டர் ஆக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்பயும் மாதிரி உங்கள் பேச்சு கேட்டு நடப்போன்னு சாவித்திரி சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் புத்தி கெட்டு போச்சா? பத்திரிக்கைக்காரவங்க கேட்டால் அப்படி தான் சொல்லணும், இல்லைனா என்னோடய அரசியல் வாழ்க்கையை ஆட்டங்கண்டு போயிடும், நான் யாரையும் டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு ராஜாங்க சொன்னதும் பாட்டி சேது தமிழில் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அன்கோவுக்கு மட்டும் செம ஹாப்பியாக இருக்குது.